அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 8th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து யூனிட் 7 என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ பட் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல நம்மளோட சேஞ்சஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மலா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சாலைகள் அமைச்சு கொடுத்தாங்க, ரோட்ஸ் போட்டு கொடுத்தாங்க, ஹில் ஸ்டேஷன் சொல்லி அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் நம்மளுக்காக கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட், ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைங்கிறதுக்கான ஐடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதையுமே வந்து ஃபேஸஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன, செகண்ட் ஃபேஸ் என்ன, தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மூலியமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து இந்த காலகட்டங்களில் யார் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க, ஸோ அடுத்த காலகட்டங்களில் யார் மூலியமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயங்களை இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய ட்ரேடோட சென்டரா வந்து எது இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் அந்த இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்ஷியன்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக நம்ம கிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸோ அதாவது வி ஆர் சிவிலைஸ் பீப்புள் நம்மளா இருந்தோம். ஸோ நம்மளுக்கான என்ன மாதிரியான தேவைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அழகா வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம்ல இருந்து நோபடி கேன் இமேஜின் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றுமே வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தோம். ஸோ பெருங்குளமா இருக்கட்டும், இல்ல கிரேட் பர்த் ஆஃப் மோஹன்ஜதாரோ, ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே அங்க இருக்கக்கூடிய நகரங்களா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், டவுன்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்லி பில்டப்பா இருந்துச்சு. ஆனா அட்வான்ஸ் மாடர்னைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இனிமே டெவலப்டு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதில் லேகிங்காக இருந்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் அவங்க சார்ந்து வாழ்ந்த ஒரு இடங்களையும் விவசாயங்களை வச்சிருந்து மட்டுமே வந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய லக்ஸரியா இருக்கணும். ஸோ லக்ஸரினிசம் இருந்துச்சு, பட் அது வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இல்லை. பட் அது இன்ஸ்டன்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கட்டடக்கலைகள்ல இருந்து அந்த மாதிரியாக உருவாக ஆரம்பிச்சது லேட்டஸ்ட். ஸோ அப்போ ஆன்ஷியன்ட் டவுன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாகவே ஒரு டவுன்ஸ் எமர்ஜா இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரல் சென்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் காணப்பட்டுச்சு. ஸோ ஹரப்பா, மோஹன்ஜதாரோ, வாரணாசி, அலகாபாத் அண்ட் மதுரை ஆர் வெல் நோன் ஆன்ஷியன்ட் டவுன்ஸ். அப்படி இருந்தக்கூடிய ஆன்ஷியன்ட் டவுன்ஸ்ல நம்ம ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய ரொம்ப சிவிலைஸ்டு, ரொம்ப ஆர்கனைஸ்டா நம்ம ஒவ்வொரு வாக்கியம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அடுத்து மெடிவல் டவுன்ஸ். ஸோ மெடிவல் டவுன்ஸ் அப்படின்னு வரும்போது வெளியில இருந்து இப்போ சென்ட்ரல் ஏஷியால இருந்து ஹூன்ஸா இருக்கட்டும், இல்லை நம்மளோட முகல்ஸா இருக்கட்டும், ஸோ ஆரியர்களோட படையெடுப்புகளா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து நம்மள ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இன்வைட் பண்ற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நிறைய அழிவுகள் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டியுமே வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அடுத்த விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாகுது. ஸோ இந்த மாடர்ன் டவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன, பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூரோப்பியன்ஸ் மூலியமா அவங்களுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதுதான் வந்து மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி பார்க்கும்போது காரைக்கால், பாண்டிச்சேரி, கோவா, டையூடாமன், ஸோ இது எல்லாமே வந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து நம்மளுக்கு இங்க வந்திருப்பாங்க. அவங்க ட்ரேட் பண்ணி அவங்களுடைய பழக்க வழக்கங்களுமே வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் டவுன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹில் டவுன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ், கோர்ட் டவுன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஸ், கண்டோன்மெண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ். ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு தேவை, அதாவது அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்காக நம்ம உள்ள போயிருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதில் என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், டீஆர்பனைசேஷன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாற்றிக்க ஆரம்பித்தோம். சரிங்களா? ஸோ த க்ரோத் ஆஃப் அர்பன், நியூ அர்பன் சென்டர்ஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எந்தெந்த இடங்களில் எங்கெங்க அவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க, எப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரிட்டிஷர்ஸ் எப்படி உள்ள வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஃபோர்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைக்காக தான் இருந்துச்சு. ரைட்? ஸோ அவங்க ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய பண்டமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அவங்க கட்டக்கூடிய நம்மளோட ஜார்ஜ் வில்லியம் கோட்டை அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலகமா வந்து சென்னையில யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கல்கட்டாலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வில்லியம் கோட்டை கல்கட்டால இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். An urban area is one that has a high population density, engaged in occupations other than food production, living in a highly built environment. ஓகேங்களா? ஸோ அர்பன் ஏரியா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் விவசாயத்தை மட்டுமே சார்ந்த ரூரல் இருக்கு. வேற அர்பன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. என்கேஜ் இன் ஆக்குபேஷன் அதர் தன் ஃபுட் ப்ரொடக்ஷன், வெறும் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல மட்டும் இவங்க இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் வரதா இருக்கட்டும், இல்லை வேற விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. லிவிங் இன் ஹைலி பில்ட் என்வாயன்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான
என்வைரன்மெண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ போர்ட் சிட்டிஸ், இந்த போர்ட் சிட்டிஸ் எல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பே, ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸா இருக்கு. ஸோ போர்ட் சிட்டிஸ் அப்படின்னாலே கடற்கரையொட்டியும் ஒரு இடங்களா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ எதனால அப்படின்னா ட்ரேட் பண்றதுக்கு அப்போ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இது யூஸா இருந்துச்சு. ஸோ இதனால அந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து போர்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல போர்ட் சிட்டிஸ், கண்டோன்மெண்ட்ஸ், ஹில் ஸ்டேஷன், ரயில்வே டவுன்ஸ், இப்படிதான் வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போர்ட் சிட்டிஸ் எதுக்காக? அவங்களோட ட்ரேடிங் வந்து அவங்க பில்ட் பண்றதுக்காக. கண்டோன்மெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்திருப்போம் ராணுவ தீர்ப்பாயங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டோன்மெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ கண்டோன்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஊட்டியில் இருக்கக்கூடிய வெலிங்டன், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ மிலிட்டரியோட பீப்புளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த கண்டோன்மெண்ட்ஸ்ல கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்டப்ஸ் வந்து அதில் இருந்திருக்கு. ஸோ போர்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆஃப் ப்ரொவின்ஸ் டெவலப்ட் அரௌண்ட் போர்ட்ஸ். போர்ட்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் ஆஃப் இன்லாண்ட் ப்ரொவின்சஸ் அலாங் த ட்ரங்க் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வெலிங்டன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே உள்ளுக்குள்ள செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் ஸ்பேஸ் டெவலப்டு பை த கலோனியல் கம்யூனிட்டி ஃபார் ஹெல்த் அண்ட் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மலைவாழ் சார்ந்த மக்கள், அவங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே பில்ட் பண்ணிட்டு, ஸோ மலைகள் எல்லாத்துலேயுமே வந்து ரோட் போடுறதுல இருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரயில்வே டவுன்ஸ், இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பில்டிங்ஸ் ஆஃப் ரயில்வேஸ் ஃபார் குவிக் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் குட்ஸ். ஸோ இதுவுமே எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி, அதாவது இங்கிருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போறதுக்காக அவங்க வந்து ரயில்வே டவுன்ஸ் அப்படிங்கறத பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா. ஸோ கல்கட்டாவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்பூர், லாகூர் இருந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஆர்மி பீப்பிள் பிகான் டு லிவ் இன் தீஸ் பிளேசஸ் அண்ட் கிராஜுவலி தே வர் க்ரோன் அப் அஸ் சிட்டி. ஓகேங்களா. ஸோ ஒருத்தங்களுக்காக சொல்லி அவங்க அமைக்கப்படுறதா வந்து கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ நம்மளோட ஸ்ரீநகர்லேருந்து ஆரம்பிச்சு, ஊட்டியிலேருந்து ஆரம்பிச்சு, ஸோ எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறத இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அகேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஸோ இவங்களுடைய ஃபேஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1688 1882, ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா மேக்னக்ராட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு, ஸோ சுயாட்சி பெறதுக்காக அவங்களுக்கான ஒரு சாஸ்திரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ் நடந்திருக்கும் 1882 to 1920. அண்ட் அகெயின் தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1920 to 1950. இங்கே வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீ நேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய phases அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல presently Fort St. George is the power center of Tamil Nadu state government extending across 172 square kilometers. ஸோ இதான் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஸோ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத இன்னைக்கும் நம்ம தலைமைச் செயலகமாக வந்து அதை மாற்றி இனிமேல் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதான் எங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டிங் அக்ராஸ் 172 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், 122 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், ஸோ இதுதான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடியேற்றணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The first building to be seen on entering the fort through the sea gate is the seat of the government of Tamil Nadu. ஓகேங்களா. So these impressive buildings built between 1694 and 1732 are said to be among the oldest surviving British constructions in India. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ட்டுக்கு நம்மள அவங்களுடைய நுழைவாயில் மூலமா நம்ம வரக்கூடிய ஒரு இடங்களா இருந்திருக்கு. The first building to be seen on entering the fort through the sea gate is the seat of the government of Tamil Nadu. ஓகேங்களா. ஸோ அப்படிதான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Dalhousie Square in Calcutta and Fort St. George in Madras were close to the central commercial area and had massive buildings which are British variants of Roman styles. So again அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ட்ரேட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. Dalhousie Square in Calcutta and கல்கட்டாவில் இருக்கக்கூடிய Dalhousie Square அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அண்ட் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவா இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கான வாணிபம் செய்யக்கூடிய ஒரு ட்ரேடிங்கான ஒரு பிளேஸாகவும் அவங்களுடைய விற்பனை நிலையங்களாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஸோ ஆல்மோஸ்ட் அதான் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன் அண்ட் அலாங் வித் ஒடிசா வரைக்கும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 2-3 தான். ஸோ இது லெசன்ஸ் நம்மளுக்கு கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் ஸ்போர்ட் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.